நல்லா தெரிஞ்சிடுங்க, ஏசப்பாவுக்கு சொந்தன்னா ஏசப்பா விரும்புகிற வரி நடக்கணும். அல்ல இல்லையா? அப்போ நான் ஏசப்பாவுக்கு சொந்தன்னா எனக்குள்ள எல்லாமே யாருக்கு தான் சொந்தம்? சொல்லுங்கள். நீங்கள் வச்சுருக்கிற ஃபோன் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்கள். நீங்கள் இயேசுக்கு சொந்தம், அப்படி தானே? அப்போ உங்கள் கையில் இருக்க ஃபோன் யாருக்கு சொந்தம்? அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் சொந்தம், அப்படி தானே? கொஞ்சம் அதை பார்ப்போம், கொஞ்சம் இதை பார்ப்போம், அந்தல டக்குன்னு ஏசப்பா ஞாபகம் வந்தோன்னா பாட்டை வச்சுருவோம். பாட்டு, ஒரே பாட்டு, எப்பவும் கிறிஸ்தவ பாட்டு, அடுத்த ஒரே மெசேஜு. அப்புறம் யாரும் சுற்றி இல்லைன்னா டக்குன்னு அவனுக்கு சொந்தம் ஆயிடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் இயேசுக்கு சொந்தம்னா உங்கள் கார் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்கள். உங்கள் பைக் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு இருக்கிற எல்லாமே யாருக்கு சொந்தம்? உங்களுக்குள்ள எல்லாவற்றினாலும் நீங்கள் யாரை தான் மகிமைப்படுத்தணும்? இயேசுவை தான் மகிமைப்படுத்தணும். அல்லையா? அதுதான் உண்மையான பரிசுத்த ஜனம். அல்லையா? அதுதான் உண்மையான பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். அல்லையா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அல்லையா?